ஒவ்வொரு பெடிஷனுக்குமே ஒரு பேர் இருக்கு. இப்ப இவங்க போயிருக்கிறது என்னன்னா, முன் ஜாமீன் இவங்க கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க போற இந்த ஜாமீன் மனுவுக்கு இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிட்டு டைம் கொடுங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போறாங்க. அதோடைய பேர் என்ன? ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இது எஸ்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க எஸ்எல்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் கூகுள்ல பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அதாவது எஸ்எல்பி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்களுக்கு நேரம் இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு கொடுங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும். யூடியூப்லயோ கூகுள்லயோ போட்டா கூட தமிழ்லயே கூட உங்களுக்கு நிறைய விளக்கமான டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். சோ இதுக்குத்தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த வினோத் கோமாளி அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி படிக்கிறான். என்ன சொல்றான்னா, சிறப்பான சம்பவம். சோ ஸ்பெஷலுடைய தமிழாக்கம் என்ன? சிறப்பு. உடனே சிறப்பான விஷயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க துரத்தி அடிச்சதுனாலதான் இங்க வந்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க கேன்சல் பண்ணி வர்றாங்க. ஆனா இந்த தற்கூரி எப்படி படிக்குது, கோமாளி எப்படி படிக்குது அப்படின்னா